Hi friends, welcome to Sangi Mangi Review. இன்னைக்கு நம்ம நானியோட நடிப்பில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வேல்விட ரிலீஸ் ஆக போகிற சூர்யா சாட்டர்டே திரைப்படத்தோட ட்ரெய்லர் பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது இந்த ஒரு திரைப்படம் ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படமாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்கச்சக்கமான டீட்டெயிலுமே பார்த்து இந்த ஒரு ட்ரெய்லரில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்துடைய கதைக்களம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஹீரோவான நானி அவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தப்பு நடந்து தட்டி கேட்குற மாதிரியான ஒரு கேரக்டரு. நீ யாரா வேணாரு எவனா வேணாயிரு, ஆனால் என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஆனால் இந்த படத்தில் எந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தப்பு நடந்தால் அவர் கேட்பார். ஆனால் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வந்து கேட்பார். அதாவது வாரத்தில் வந்து 6 நாள் விட்டு சனிக்கிழமை மட்டும்தான் வந்து கேட்பார். ஸோ அதுக்கு யார் வந்து அடிக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்குவார். நோட் பண்ணி வந்து அந்த பேர் ரவுண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை முடிச்சிடுவார். புதுசாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமான கேரக்டர் தான் நம்ம நானி அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டராக பார்த்தீங்கன்னா இருக்காரு. கொப்பாலா அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அங்கே வந்து இப்படி ஒரு நாள் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நானி அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் பார்த்து அந்த படத்தில் ஒரு தரமான வில்லன் ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ஹிண்ட்டுமே டீட்டெயிலுமே பார்த்து இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. பார்க்குறேன் ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா இது சாரில் போப்போ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட பேரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நானி அவர்கள் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற கிளாஷ் என்ன, அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்துலேயே கதையாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருமே வந்து ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படமாக வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸ்க்ரீன் பிளே வைஸாக மட்டும் போர் அடிக்காமல் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாலே போய் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பாங்க. காலையில பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் படத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் பற்றி பேசியே ஆகணும். மனுஷன் என்ன மாதிரி ஆக்டிங்க. மார்க்கண்டே திரைப்படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஜிகந்தட்ட திரைப்படத்தில் ஒரு வேறு மாதிரியான ஜானரில் ஒரு சாஃப்ட்வேர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்துட்டு இருப்பார். அந்த அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா சாட்டர்டே திரைப்படம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கத்தனமாக நடிப்பு இருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரியுது. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்னா வந்து பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற அந்த மூமெண்ட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லத்தனம் பண்ணுற அந்த மூமெண்ட்டு, அந்த இடத்துல வந்துட்டு என் சனிக்கிழமை மட்டும் தான் அடிப்பான், ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே நக்கல் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூமெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டே பை டே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வைஸ் வந்து அப்படிங்கிறது எக்ஸைட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்காகவே இந்த திரைப்படம் பார்க்க தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போவாங்க நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானி அவர்கள், நீ அழிக்கிறதுக்காக வந்த அசுரனா, நான் காக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக கேரக்டர். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கதையை முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சாதாரண கதை தான். எந்த ஹீரோ வந்து தட்டி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காலங்களாகவும் நம்ம சினிமா நடந்துட்டு இருக்கிறது தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்துட்டு சனிக்கிழமை மட்டும் தட்டி கேட்குற அந்த மாதிரியான அந்த யமன் சித்திரகுப்தன். ஸோ அந்த ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலில் வச்சுருந்துருப்பாங்க ஒரு டைலாக்கு. ஸோ யமன் சித்திரகுப்தன் ஒன்றா இருந்தால் இப்படி அதான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா பற்றி நான் சொல்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. ஸோ அவரோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்க போகிற அந்த கிளாஷ், ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வலாகவே இருக்குங்க. மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் நம்ம எஸ்ஜே சூர்யாவை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு அரக்கத்தனமான ஒரு வில்லத்தனமே பார்த்தீங்கன்னா பண்ணுவார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. வில்லன் கேரக்டர் அப்படின்னாலே ஒரு சூட்டபிள் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லுவேன் எஸ்ஜே சூர்யாவை பொறுத்து மட்டும். ஏன்னா மார்க்கண்டே திரைப்படத்தில் வந்து நம்ம பார்த்து வந்துருப்போம்.
ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோ பார்த்துன்னு எப்படி தட்டி கேட்குறாரு அப்படிங்கும்போது ஸோ இங்கே 2 பேத்துக்கு நடக்கிற அந்த கிளாஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி தான் படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை பார்க்குறதா பார்த்து எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ட்ரெய்லரில் இந்த விஷயங்கள்லாம் பற்றி நான் பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பிரியா மோகன் அவர்கள் வந்துட்டு போலீஸை பற்றி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா நானி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பேர். ஸோ அப்படி 2 பேர் இருக்கும்போது தான் மெர்ச்சசூரியாவை பற்றி நம்ம நானி அவர்களுக்கு தெரியுது போல். ஸோ பிரியா மோகன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மெர்ச்சசூரியாவை பற்றி நம்ம நானி அவர்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ கொடுமை பண்ணியிருப்பார். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரவுண்ட் பண்ணி அவரே பார்த்தீங்கன்னா போட பிளான் பண்ணுவார். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க கதைக்களம் என்ன அப்படிங்கிறது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருச்சு. ஸோ படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவைஸாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குது. ஸோ போரிங் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே போதும். ஒரு நல்ல திரைப்படமாகவே இந்த திரைப்படம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸ்வயம் பார்க்கலாம் படத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படம் மாறப்போகுது அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. ஸோ ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா நிறையா கூஸ் பம்ப்ஸ் சீனில் வச்சு எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸ்வயம் பார்க்கலாம் படத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சிங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சூப்பரான சந்திக்க அதிகம் உங்களை இந்த விடைபெறுவது உங்களின் நான்.